அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரசன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts. தாய்க்கு அடிமை என்று சொல்லலாம். தாய் மேல உயிரை கொடுப்பவர்கள் அம்மா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். யாராக இருக்கட்டும் சொல்லுவாங்களே, தாய்க்கு பின் தாரம்வாங்க. அப்படி அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களை கல்யாணம் பண்ணவங்க விட்டு தர மாட்டாங்க. இருக்கக்கூடிய இடங்கள் வந்து எவ்வளவு சோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாரையும் சிரிக்க வைத்து, அதான் சொல்லுவாங்க இல்லையா, மகிழ்வித்து மகிழ் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அதான் சொல்லுவாங்களே நெற்றிக்கண் குற்றம் குற்றம் அந்த அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் நேர்மையான ஒரு கேரக்டர். பிடிக்கலையா, சகவாசமே பிடிக்கலன்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லு, ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலைமை, இதுதான் இப்படிதான்ப்பா அப்படின்ற அளவிற்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ், ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய. ஏன்னா தாயோடைய இது எப்படி நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களோ அது மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்ற சிந்தனைகள் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. அதாவது கடினமான வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா அது ஈஸியாக முடிக்கிறது எப்படின்றதுன்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தபடியாக அதாவது ரிஷபராசிக்காரர்களுடைய குணநலங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. ரிஷபம் என்றாலே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியறது சுக்கிர பகவான். ரொம்ப அன்பானவர்கள், இரக்கமானவர்கள், ரொம்ப அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. எல்லாரையும் வந்து நம்மக்கிட்ட பழகணும், அதே மாதிரி யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அவங்களும் ரொம்ப சென்சிட்டிவானவங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக ரிஷபம் என்றாலே தாய்க்கு அடிமை என்று சொல்லலாம். தாய் மேல உயிரை கொடுப்பவர்கள் அம்மா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். யாராக இருக்கட்டும் சொல்லுவாங்களே, தாய்க்கு பின் தாரம்வாங்க. அப்படி அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களை கல்யாணம் பண்ணவங்க விட்டு தர மாட்டாங்க. அதனால வந்து அவங்களுடைய மனைவியையும் ரொம்ப அழகாக நேசிப்பவர், அதாவது பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பவர். அதுக்காக வந்து பெண்கள்னாலே தவறான கேரக்டர்னு நீங்க சொல்லி நினைச்சிடாதீங்க. அன்பு, இரக்கம், ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி, ஒரு பெண்ணை பார்க்கும்போதே ஒரு பலவீனமான ஒரு செக்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தால். இதே பெண்களாக இருந்தால் ஏன் கேட்கவே வேணாம், ஆண்களே இந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னா பெண்கள் கேட்கவே வேணாம். அந்த அளவுக்கு வந்து இரக்கத்துடன் பழகக்கூடிய நபர் என்றால் அது ரிஷபராசி அன்பர்கள் என்று சொல்லலாம். அந்த ராசியில எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று பார்க்கலாங்க. அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம். ஸோ மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் வரை இருக்குங்க. அதாவது கார்த்திகை 2ஆம் பாதம் முதல் அப்படி சொல்லலாம். அதாவது ரிஷபராசியில வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதங்கள் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்களும் அதில் அடங்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரைக்கும் வந்து எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மிருகசீரிஷம் ரிஷபராசியில இருக்கு. ஸோ வந்து இவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கொஞ்சம் குணநலங்கள் மாறுபடும். ஆனால் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டவர் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஸோ இவங்களுடைய ஆசைகள் என்னன்னாலே அழகாக உடை அணிவது, மற்றவர்களை அதாவது அவங்க சாதாரணமாகவே பண்ணாலே ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவங்க முகவசீகரம், அல்லது என்னன்னா அது ரிஷபராசினாலே ரொம்ப அழகு அப்படின்றீங்க, ஆனால் எனக்கெல்லாம் இல்லையே, நான் இப்படி தான் இருக்கேன், கருப்பாக இருக்கேன், நான் அசிங்கமாக இருக்கேன், பல்லெடுப்பாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு அழகாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அப்பா நீ இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நகைச்சுவையாளர் அப்படின்னு சொன்னாலும் அவங்க தான். அதே மாதிரி எப்படின்னா அது ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்குண்டான ஒரு உரிமை படைத்தவரே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தாங்க. ஏன்னா எங்க போனால் அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் வந்து எவ்வளவு சோகமாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாரையும் சிரிக்க வைத்து, அதான் சொல்லுவாங்க இல்லையா, மகிழ்வித்து மகிழ் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சரிங்க, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான துறைகள்லாம் மிக அருமையாகவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னாலே அது ரிஷபம்னு சொல்லலாங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு அதில் வந்துடுறாரு. சுக்கிரன்னாலே உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே நான் சொல்ல பல பல அப்படி தக அப்படி ஜொலிக்கக்கூடிய ஒரு விஷயம்னாலே அது ரிஷபம் தான் சொல்லலாம். நீங்கள் அதுக்கு அதிபதியை பாருங்கள், அந்த கற்களுடைய அதிபதியும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்திலேயே தெரிஞ்சுங்க ஜொலிக்கக்கூடியவர்கள். ஸோ இவங்க வந்து கலைத்துறையில் மிக அருமையாகவே ஷைன் ஆவாங்க. இவங்க விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அந்த லைனில் இருக்கலாம், அல்லது விஸ்காம் படிக்கலாம். இப்போ ஈவன் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் வந்து அவர்களுக்கும் ரொம்ப பிரெயின் சம்மந்தம், அதாவது சந்திரன் உச்சமாக கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசி தான். இப்போ சந்திரனாலே இது மனோகாரகன். அதாவது அவங்கள மாதிரி இறங்கி பழகிறவங்களும் யாரும் கிடையாது, அவங்கள மாதிரி கோவப்படுறவங்க கிடையாதுன்னு சொல்லலாம். என்ன காரணம், ரொம்ப சென்சிட்டிவ். மற்றவர்களுடைய எண்ணத்தை அதாவது நினைச்சாலே மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் என்றாலே இவர்களுக்கும் கண்ணீர் சிந்தக்கூடிய அளவிற்கு மிகவும் இலகிய மனம் கொண்டவர்கள் என்று சொல்லலாங்க. சரிங்க, இது மாதிரியா அப்படின்னு பார்க்கும்போது இதில் நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்களை வைத்து நம்ம குணநலங்களை பார்க்கும்போது
ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரங்கள்ன்றவங்க, கார்த்திகை என்றாலே சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்களுக்கெல்லாம் அந்த தலைமை பண்பு, எதுவா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் நேர்மையாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குங்க நிச்சயமாக. என்ன மாரியான நேர்மை அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க பொதுவாகவே தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்ல சிஸ்டர், பிரதர், அம்மா, அப்பாவாக இருந்தாலும் சரி, இ அதான் சொல்லுவாங்களே நெற்றிக்கண் திறக்க திறக்க சொல்லுவாங்களே குற்றம் குற்றம் அந்த அளவுக்கு அ அவங்க வந்து கொஞ்சம் நேர்மையான ஒரு கேரக்டர். அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில பொதுவா இருக்கவங்க பளிச்சு பளிச்சுன்னு பேசிருவாங்க. ஏன்னா சூரியன்ல அதனால தெரிச்சு பேசக்கூடிய ஒரு நபர்கள். வெட்டு 1 துண்டு 2ன்ற மாரி பேசிடுவாங்க. ஆனாலும் அது கொஞ்சம் நாசூக்காக மத்தவருடைய மனம் வந்து அதாவது புண்படாத மாரி பேசக்கூடிய நபர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாக்குஸ்தானமே மிதுன ராசிங்க. ஸோ யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி யார் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாத அளவிற்கு அழகாக ஒரு இடத்துல இருந்து நழுவக்கூடிய ராசினாலும் ரிஷப ராசின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் ஈஸியா அவங்களுக்கு முடியும். அது அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதுலயும் அவங்களும் வந்து என்னடா நீங்க கலைத்துறைன்னு சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கேட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து பிஸ்காமோ அது சம்மந்தப்பட்ட துறையில ஒரு விஷயத்துலலாம் அவங்க வந்து ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அவங்களுக்கு இருக்குங்க. சரிங்க. வேற என்ன நட்சத்திரங்கள் அதில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திகைக்கு அடுத்தபடியாக ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணினாலே சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும்போது பொதுவாகவே ரிஷபம்னாலே சந்திரன் உச்சமாறாரு இருக்கக்கூடிய இடமே ரிஷபராசி தான். அதுலயும் ரோகிணி நட்சத்திரத்தில இருக்காங்கன்னா, முழு பலன்கள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அம்மா மாதிரி ஒரு பாசம், மற்றவர்கள் அதாவது நிச்சயமாக இவங்க வந்து எப்படின்னா, ஒரு பிடிக்கலையா, சகவாசமே பிடிக்கலனா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுதான் இப்படிதான்ப்பா அப்படின்ற அளவிற்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ், ஒரு அறிவுரை சொல்லக்கூடியங்க. ஏன்னா தாயோடைய இது எப்படி நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களோ, அது மாதிரி ஆலோசனை செய்வதில் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடரா கூட இருக்கலாம். ஒரு நல்ல அறிவுரை செய்யக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். ஒரு பெரிய இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அங்க அவங்களுடைய நிலைமை ரொம்ப முக்கியம். ஹெச்ஆர்லாம் சொல்றது இவங்க இந்த லைன்ல இருக்கவங்களுக்கு இந்த ரிஷப ராசியில அது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசினாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சந்திரன் அங்க உச்சமாறாரு. அந்த வீட்டு அதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறனால, நிச்சயமாக அவங்க வந்து கலைத்துறையில வந்து ரொம்ப ஷைன் ஆகலாம். அதுவும் சந்திரனும் கலைக்கு அதிபதி என்று சொல்லலாம். சுக்கிரனும் சினிமா. ஸோ ரிஷப ராசியில ரோஹிணியில பிறந்தவர்கள்லாம் நம்ம இளையராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு நீங்களே தெரியும் அந்த அளவுக்கு இசைஞானம் கொண்டவர். அதே மாதிரி ரசிக்க தெரிந்தவர். அது ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி புதன் என்று சொல்லலாம். ஆனாலும் அதை வந்து அழகாக மெருகேற்றக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த கலையை அழகா பிரசன்டேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்ற சிந்தனைகள் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் போது பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களா இருந்தால் நிச்சயமாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் என்றாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ரோஷம் சொல்லலாம். அதாவது ரொம்ப வீரம், ரொம்ப எமோஷனல் கேரக்டர், டக்குன்னு கோவம் வந்துரும். இது மாரியான ஒரு கேரக்டர் சொல்லலாம். அது ரிஷப ராசியில வந்து மிருகசீரிஷமாக இருந்தால், நிச்சயமாக அவர்கள் வந்து அன்பை பொழிந்தால் அவர்களை மாதிரி பொழிய ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவிற்கு வெட்டு 1 துண்டு 2 பேசுற அளவிற்கும் இந்த மிருகசீரிஷம் நடக்கும். எடுத்தோன்னே வந்து கை தான் வைப்பேன் அப்படின்ற மாரி. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நான் பேசுறேன் கைதான்ற மாரி டக்குன்னு ஆக்ஷன்ஸ்ல இறங்கிடுவாங்க. இது மாரி பேசி பொறுமை, இந்த சமாதானப்படுத்துற அந்த வேலையும் அவங்களுக்கு ஆகாது. ஆனால் ராசி லக்னங்கள் கொஞ்சம் மாறுபட்டு, அவங்களுடைய ஜாதகத்துல வந்து புதன் நல்லா இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் கன்வின்சபிளா இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருப்பாங்க. சரிங்க, இந்த ரிஷப ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி தொழில்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இவங்க வந்து அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சூப்பரான ஒரு விஷயம். செஸ் இருக்கு இல்லையா? அந்த விளையாட்டுகள். அதாவது உடல் உழைப்பு இல்லாம எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒர்க். இப்போ மியூசிக் டைரக்டர்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? இசைஞானம். அது எல்லாமே பிரெயின் சம்மந்தப்பட்டது. இது மாரி குடுக்கலாம், அது மாரி குடுக்கலாம். அது அப்படியே கடல் மாரி அறிவு மாதிரி அவங்களுடைய கற்பனைகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். கவிதைகள், ஒரு பாடலாசிரியர்கள் சொல்லலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில முக்கியமாக
அவங்களுக்கு வந்து இந்த உட்காந்த இடத்துலயே வேலை செய்கிறதுனாலே அவங்க தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாரையும் வர வைக்கக்கூடிய ஆள் யாருன்னா ரிஷபம் சொல்லலாம். ஏன்னா ஸ்திர ராசி அவங்க. ஸோ வந்து இவங்க போய் அலைஞ்சி ஓடி திரிஞ்சு ஒரு விஷயம்லாம் பண்ண மாட்டாங்க. உட்காந்த இடத்துலயே ஒரு ஃபோன் மூலியமாவோ ஒரு இமெயில் மூலியமாகவோ அவங்க வேலையை வந்து முடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு ஈஸியான, அதாவது கடினமான வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா அது ஈஸியாக முடிக்கிறது எப்படின்றதுன்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க உட்கார மாட்டாங்க, உட்காந்து அந்த அளவுக்கு ஏந்திரிக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு முடிச்சுட்டு தான் அந்த ஒர்க்கை வெளியே வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனோதிடம் கொண்டவர்கள். அதாவது அவங்கள மாதிரி இரக்கத்தன்மை, ரொம்ப எமோஷனல் கேரக்டராக இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் அவங்கள மாதிரி மனோதிடம் யாருக்கும் கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, அன்பு தான் அவங்களுக்கு பலவீனம் என்று சொன்னாலும் அது அப்பேற்பட்டவங்க தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கணும். அதுதான் பலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவிற்கு ரிஷபராசி என்றாலே அன்பு, அம்மா, இந்த மாதிரி ஒரு பாசங்கள் மிகுந்தவர்கள் என்று சொல்லிட்டே இருக்கலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களோட தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக அவர்கள் வந்து சுக்கிர பகவானை அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று நெய்தீபம் ஏற்றி வந்தால் மிக சிறப்பாகவே அமையுங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து அதாவது சுய தொழில் ரொம்ப மிக சிறப்பாகவே இருக்கும். ஸோ அதாவது பிஸ்னஸ் மேன் அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் நிச்சயமாக வந்துடுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்க திரும்ப திரும்ப நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் ஏமாந்தவர்களாகவே இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை இதை பார்த்துட்டாது நீங்கள் இனிமேட்டு ஏமாறாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போதுமே வந்து டக்கு நம்பி நம்பி பழகி இது உண்மையாகவே இருக்குமோ அப்படின்னு உடனே சட்டுன்னு நம்பிடுவீங்க. இனிமேட்டு அதெல்லாம் நம்பாதீங்க, தீர ஆலோசனை செய்யுங்க. இந்த அன்பு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப பாசம் இது மாதிரியான விஷயத்துக்கே நீங்கள் அடிமையாகக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலே அது நீங்கள் தான். ஸோ அம்மன் வழிபாடு மிக அருமையான ஒரு விஷயம். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் வழிபாடு செய்வது மிக அருமை. அதே மாதிரி மகாலட்சுமி ஸ்தோத்திரம், அஷ்டோத்திரம்லாம் படிங்க, செல்வங்கள் உங்களுக்கு கொளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் நீங்கள் டைமண்ட் மோதிரம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து வெள்ளின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம். அது ரிஷபராசிக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தங்கம் தான் பெஸ்ட் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பயன்படுத்தியதே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஆபரணங்கள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குங்க. சரி, நான் சொன்னபடி நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரசன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts.